வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது முன்னாள் சபாநாயகர் அதிமுக அவர் PH பாண்டியன், மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், ஃபேமஸான ஆள். அவருடைய பையன் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸோட இருந்தார். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தார். ஜேசிடி பிரபாகரன், அப்புறம் மருது, இப்போ ஐயப்பன் அப்படின்னு எம்எல்ஏ இருக்கிறாரு. மற்றபடி இவங்க வைத்தியலிங்கம்லாம் இருக்காங்க. அதோட மனோஜ் பாண்டியனும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அதிமுக கதை என்னன்னு தெரிஞ்ச விஷயம்தான், நாடறிந்த விஷயம். ஆமாம், எடப்பாடி பிரிவு, டிடிவி பிரிவு, ஓபிஎஸ் பிரிவு, மற்றபடி இபிஎஸ் பிரிவு, அப்புறம் இப்போதைக்கு செங்கோட்டையன் பிரிவு. ஆமாம், இதன் அடிப்படையில் 5 பிரிஞ்சு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதிமுக. இதன் அடிப்படையில் மனோஜோ தனிப்பட்ட ஒரு பிரிவை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, போய் திமுகவில் ஜாயிண்ட் ஆகிட்டார். நேற்று MK ஸ்டாலினை பார்த்து சால்வையை போட்டு ஜாயிண்ட் ஆகிட்டார். இதன் வெளிப்பாடு இன்னைக்கு ரொம்ப ஆராய்ச்சி பூர்வம். அங்கே அதிமுகவுடைய நிலைமை என்ன, ஓபிஎஸ்னுடைய நிலைமை என்ன, துண்டா இதன் மூலமாக தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறது ஐயப்பன் எம்எல்ஏ, மற்றபடி வைத்தியலிங்கம் தான். இன்னொரு தகவலும் வந்தாச்சு, வைத்தியலிங்கமும் இன்னொரு ஒரு வாரத்தில் திமுகவோட இணைஞ்சிருவார். அதுக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. வைத்தியலிங்கமே பேசுகிறார். ஏன்னா இந்த மனோஜ் பாண்டியனே கூட்டிகிட்டு PK சேகர்பாபு தன்னுடைய காரில் வச்சே கூட்டிகிட்டு ஜாயின் பண்ணி விட்டார். காரணம் அவருடைய விருப்பம். மற்ற ஷோ ரெண்டாவது ஓபிஎஸ் அந்த பிரிவுல வகையில் அதிருப்தியின்மை, இதெல்லாம் சரி. அதிருப்தி ஆனார், திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறார். அடுத்து வைத்தியலிங்கமும் அதே மாதிரி திமுக இணைய வாய்ப்பு இருக்குது. ரைட்டுப்பா. அப்புறம் ஐயப்பன் எம்எல்ஏ, அவர் எங்கே போகிறாரு தெரியல. சரி, 2 பேர் ஏன் எடப்பாடி நோக்கி போகவில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு கேள்வி. நல்லா யோசிக்கணும். PH பாண்டியன் சாதாரண ஆள் கிடையாது. ஆமாம், எம்ஜிஆர் காலத்தில் பேசப்பட்டவர், அதிமுக இருக்கிறவர், சபாநாயகர் அவர். பட் மனோஜ் பாண்டியன் இன்னைக்கு ஆலங்குளம் எம்எல்ஏவாக இருக்கிறார். எம்எல்ஏ போஸ்டே ரிசைன் பண்ணிட்டார். ஆமாம், இன்னைக்குமே சுயேட்சை எம்எல்ஏ தான். பட் இருந்தாலும் அவர் ஏன் இந்த அளவுக்கு அதிமுக பிளட் ஊர்னு அந்த குடும்பத்தில் மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்தார். சரிப்பா, ஓபிஎஸ்ஸால் ரன் பண்ண முடியல, அவரை விட்டு எல்லாம் போயிட்டாங்க, ஒன்றா போயிட்டு இருக்கிறாங்க. வைத்தியலிங்கம் பேலன்ஸ், ஐயப்பன் எம்எல்ஏ பேலன்ஸ், நம்மளும் போயிடலாம் அப்படின்னு எடப்பாடியை நோக்கி ஏன் செல்லவில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அங்கேயும் எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையிலையும் ஏகப்பட்ட குழப்பங்கள், நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. ஏன்னா மனோஜ் பாண்டியன் ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அப்படி உள்ளவர் ஏன் எடப்பாடி நோக்கி போயிருக்கலாம் இல்லையா? அப்போ எடப்பாடியினுடைய ஒரு அங்கே அமைப்பு ரொம்ப வீக்னஸாக இருக்குது. ஆல்ரெடி செங்கோட்டையின் பிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. சும்மா அதிகாரப்பூர்வமாக அவர் நீக்கப்பட்டான்னு போட்டிருக்கிறார். இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் நான் போகிறேன்னு போட்டு அவர் ஒரு தேர்தல் ஆணையத்தில் லெட்டர் கொடுத்து உட்காந்துருக்கிறாரு. யார்? செங்கோட்டையன். அதன் அடிப்படையில் மனோஜ் பாண்டியன் எடப்பாடி நோக்கி போகாததுக்கு காரணம் பலவிதமாக பேசப்படக்கூடிய ஒரு சூழல். வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் கட்டாயமாக எடப்பாடி பிரிவு தோல்வியை தழுவும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. அதாவது ஒரே வார்த்தை மனோஜ் பாண்டியன் சொல்றார். அதாவது பாஜகவின் கிளைக்கழகமாக இபிஎஸ் பிரிவு செயல்படுது அதிமுக. அந்த ஒரு வார்த்தையே போதும். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை சொல்றார், திமுக திராவிடம் அந்த சம்பந்தப்பட்ட வகையில் MK ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறார். அது கூட சாதாரணமாக விலகக்கூடியவங்க பேசக்கூடிய பேச்சில் எடுத்துக்கிட்டாலுமே கூட பாஜகவின் இன்னொரு கிளை பிரிவாக செயல்படுகிறது. ஆமாம், இபிஎஸ்னுடைய அதிமுக அப்படிங்கிறது துண்டா தெரிஞ்சிருச்சு. அப்போ எடப்பாடி கையில் எந்த ஒரு சக்தியும் கிடையாது, பணசக்தியை தவிர. மற்றபடி அதனுடைய புடி எல்லாமே பாஜக இருக்கு. மனோஜ் பாண்டியன் வெளியே வந்தது ஒரு பக்கம், திமுகவை நோக்கி சென்றது ஒரு பக்கம். ஆனால் எடப்பாடியை பற்றிய ஓபிஎஸை பற்றிய ரகசியம் அதை விட்டுருங்க, அது ஆரம்பத்திலே தெரிஞ்சது தான். அதனால தான் என்னை எவனும் மதிக்கலை, நான் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணார்,
டக்குன்னு பாஜக கூட்டணி வேணான்னு சொல்லி போட்டு மு.க. ஸ்டாலினை சந்திச்சாரு. அப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது மிக ரகசியமான வெளிப்பாடாக இருந்தாலும் கூட டக்குன்னு அப்படியே திமுக எதிர்ப்பாகவே போயிட்டு இருக்கிறார். போன வாரம் கூட பேசிட்டார், ஆமாம் இப்படி இருந்தீங்கன்னா திமுக தான் 2026 ஆமாம் மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி குரூப். அவர் அப்படி சொல்லிட்டா இப்படி, அவர் சொன்னதான் உண்மை, அவர் எடுத்த உடனே சொல்ல. திமுக ஆதரவாலாம் வந்து ஓபிஎஸ் பேசவெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா செங்கோட்டைன்னு போயிட்டாரு, அது சம்மந்தமாக அது ஒரு அந்த வகையில் 1 லட்சக்கணக்கான ஓட்டு போயிடும், முடிஞ்சு போய் அப்படி என்ன பண்ணுவேன்? ஒன்றும் கிடையாது, பேன் முடிக்க வேண்டிதான். விருப்பாச்சி சந்தை, எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவான், விருப்பாச்சி சந்தையில் வித்த ஆடு போக சொச்ச ஆடு முழிக்கிற மாதிரி. சொச்ச ஆடுங்கிறது இந்த 5 பேர் பேன் முழிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வித்தவனா தள்ளிட்டு போயிடுவான். சொச்ச ஆடு நீங்கள் முழிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. அப்போ திமுக தான். அதைத்தான் வந்து ஓபிஎஸ் சொன்னார். அதை எடுத்துக்கிட்டு இவங்க ஆடிட்டு இருக்காங்களோட இபிஎஸ் மற்றபடி யோசிக்கலை. நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு சூழல் இருந்தாலுமே கூட இபிஎஸ் வந்து விட்டு கொடுத்தாருன்னா யாரும் கிடையாது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அவர் வெளியே போயிட வேண்டிதான். பாஜக வந்து இதுக்கு பஞ்சாயத்து அப்பப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது என்ன தெரியுது? மனோஜ் பாண்டியன், ஒரே வார்த்தைங்க, மனோஜ் பாண்டியன் அதிமுகவுடைய மிக ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்பங்காலத்துலேருந்து, அப்பாவுடைய காலத்துலேருந்து, பாண்டியன் பிஹெச் பாண்டியன் காலத்துலேருந்து. அவர் ஏன் வந்து அதிமுக எடப்பாடி பிரிவுக்கு செல்லாமல் ஏன் அமமுகவுக்கு செல்லலாமே, இல்லாட்டி சசிகலாவோடு செல்லலாமே? ஓபிஎஸோட நிலம் தான் இப்போ இருக்குது, சசிகலாவோடு செல்லலாமே. அதே திமுகவுக்கு போய் சேரணும். அப்போ அதிமுகங்கிறது சுத்தமாக ஆமாம் செல்லரித்து போன ஒரு விஷயம் அப்படிங்கிறது துண்டா தெரிஞ்சு போச்சு. அப்போ எடப்பாடிங்கிறது சும்மா ஜுஜிபி, சும்மா ஃபிலிம் காட்டிகிட்டு இருக்கிறாரு. அவன் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அங்கீகாரம்லாம் வந்து சும்மா தற்காலிகமானது. அப்புறம் இரட்டை இளம் பிடுங்கிட்டு போயிடும், அவ்வளோதான். அதுக்காகத்தான் வந்து பாஜகவோடு தத்தக்கா புத்தக்கான ஒரு கூட்டணி. அதுலேயும் வந்து அமித்ஷா ஒரு வீரவசனம், அப்புறம் எடப்பாடி ஒரு வீரவசனம், 3 வீரவசனம் பேசிட்டு அப்படி போயிட்டுருக்குறாங்க. மற்றபடி வந்து எடப்பாடி வகையில் எந்த ஒரு இல்லை. வரும் காலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அதிமுக கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையும். சரி, இப்படி யோசிக்கலாம். மனோஜ் பாண்டியன் தாவேக்கால சேரலாமே, அதுவும் பிரச்சனையாக போயிட்டு 41 பேர் இறந்த வகையில். ஆமாம், ஒரு பயம் கூட ஏன்னு கேட்கல, ஒரு ஆள் கூட வெளியே வந்து ஏன் ஒரே வார்த்தை, இந்த முத்துராமலிங்க தேவர் ஜெயந்திக்கு ஒரு கூட்டமாக விஜய் வரலின்னு வச்சுக்கலாம், புஷி ஆனந்த் தலைமையிலையோ மற்றபடி நிர்மல்குமார் தலைமையிலையோ பசும்பொண்ணுக்கு போய் ஒரு மாலையை போட்டு ஒரு அஞ்சலி செலுத்திருக்காங்க இல்லையா, எல்லா தலைவர்களும் அங்கே போய் செலுத்துகிறாங்க. அது கூட தெரியாமல் பனையூரில் ஒரு போட்டோவை வச்சு அந்த மாலையை போட்டிருக்காங்க பாருங்க. அந்த மாலையில் வந்து தாவேக்கா கொடி, மேலே சிகப்பு கீழே சிகப்பு, நடுவில் வந்து இது இந்த கலரு, அந்த காவி கலர் மாதிரி ஒரு கலர். நல்லா யோசிக்கணும். இது வந்து தாவேக்கா கொடி போட்ட மாலையை போடலாமா? அப்போ முத்துராமலிங்க தேவர் என்ன தாவேக்காவை சேர்ந்தவரா? தெரியல, ஒன்றுமே தெரியல. இந்த மாதிரிலாம் அரசியல் தெரியாமல் இருக்கிறனால அங்கே ஏண்டா போய் சேரதி போட்டு மனோஜ் பாண்டியன் மனசு மாறி விட்டார். எப்படியோ திமுகவுக்கு வந்திருக்கிறார். அவர் வந்தது ஒரு சாதாரண விஷயமான கொள்ள முடியாது. அதன் அடிப்படை ஏகப்பட்ட ரகசியங்கள் வெளியே வந்து விட்டது. இபிஎஸ்ஸை பொறுத்தவரை ரகசியம் ஏகப்பட்ட வெளியே வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இது நிலைப்பாடு என்ன துண்டா தெரிஞ்சு போச்சு. ஆமாம், அதிமுக அப்படிங்கிற அந்த ஆலமரம் செல்லரித்து போன ஆலமரமாக மாறிவிட்டு அதற்கு இபிஎஸ் காரணம். அடுத்த ஒரு கட்டமாக சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இபிஎஸ், செங்கோட்டையெல்லாம் பிரிந்திருப்பது ஒரு காரணம். இவர்களை சேர்த்த முடியாது. நம்ம ஏண்டா மண்டையை போட்டு இந்த இதில் சொல்லுவான் பாரு, கிராமத்தில் கொல்லிக்கட்டில் மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம சொத்தை பாதுகாக்க வேண்டியது இருக்கக்கூடிய காலத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அரசியல்வாதியாக போயிட வேண்டியது. அதுவும் பேட்டி கொடுத்துருக்கிறார் மனோஜ் பாண்டியன். ஆமாம், ஆலங்குளம் எம்எல்ஏவாக இருக்கிறேன் 2026 ஆமாம் திமுக தலைவர் அங்கே போட்டியிட சொன்னால் நான் போட்டியிடுவேன், அது இனிமேல் அவங்க பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொறுப்பை வந்து ஆமாம் மு.க. ஸ்டாலின்கிட்ட ஒப்படைச்சிட்டார். பார்ப்போம். மனோஜ் பாண்டியன் வந்து கட்சி மாறி இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அதனால் அதிமுகவுடைய ரகசியங்கள் பலவிதமாக வெளியே வந்து விட்டது என்பது பகிரங்கமான ஒன்று. இனிமே தான் இருக்குது எடப்பாடிக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.